வணக்கம். கடகராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதான் நம்ம பார்க்குறோம். இந்த மாதத்தில் நமக்கு முதல்ல தேவை பணம். இந்த பொருளாதார நிலைகள் நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது, ஏதாவது நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கையில் பணமாக இருக்குமா பொருளாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்குற போது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்கள் கைக்கு பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு, அல்லது நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச பணம் கையில் இருப்பதற்கான சுச்சுவேஷன் இது இருக்குது. அது இல்லாமல் நான் பெருசாக என்னுடைய பேச்சு தான் எனக்கு தொழில், பேச்சின் மூலமாக தான் எனக்கு வருமானங்கள் ஏர்னிங் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, அல்லது யாரெல்லாம் இந்த துறையில் இருக்கீங்களோ, உங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அதன் மூலமாக நல்லதொரு ஏர்னிங் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் சம்பாரித்த பணங்கள்லாம் அப்போ தான் உங்கள் கையில் பெரிய லெவலில் லிக்விட் கேஷாக இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. இந்த மாதத்தில் நான் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன். அவர் இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்படி வரக்கூடிய இந்த காலங்கள் இந்த மாதம் பெருசாக உங்களுக்கு இல்லை. அதான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் நீங்கள் ரொட்டீனாக லைஃப்பில் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் இந்த மாதம் பண்ணுங்கள். அதையும் மீறி நான் ஏதாவது இந்த மாதம் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அதிக முயற்சி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை யார் பார்க்குறாரு அப்படின்னா சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். சனி அப்படின்னாலே அவருக்கு இயற்கையான சுபாவம் என்ன அப்படின்னா அவருக்கு சோம்பேறித்தனம்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை செய்ய வைப்பார். அலைச்சலை கொடுப்பார் அல்லது மன உளைச்சலை கொடுப்பார். ஸோ அது மாதிரி நீங்கள் ஏதாவது புதிய காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா வேண்டாம் வெறுப்பாக செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். நம்ம கஷ்டப்பட்டு கடைசியில் வேதனைப்பட்ட அந்த வேலை முயற்சியை விட்டுறலாமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் இதுதான் அவருடைய குணங்கள். அது இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதம் இருங்க. அப்படின்னு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும். ஸோ எதையெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யணும், எதெல்லாம் செகண்ட் செய்யணும் அப்படின்ட்டுருக்கு. அந்த அடிப்படையில் நீங்கள் ப்ரியாரிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய முயற்சிக்குரியவர் புதன், அவர் 5ல் இருக்கிறது பெருசாக நமக்கு காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமான்னா இல்லை. பட் இன்னொரு நல்ல விஷயங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த உறவுகள்லாம் பிரிஞ்சு இருந்துச்சோ அந்த பிரிஞ்ச உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய உறவுகள் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எனி ரிலேஷன்ஷிப் அது அத்தனையும் உங்களுக்கு 7ஆம் தேதிக்கு அப்புறம் மகிழ்ச்சி, அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையுமே இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் 7ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்றம் இது அத்தனையுமே இந்த மாதம் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 3ஆம் இடத்தை சனி பார்க்குறது. ரொம்ப நாளாக நீங்கள் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு வீடு மாற்றத்துக்கான வாய்ப்பு. ஏன்னா இந்த டிசம்பர் மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு கார்த்திகை 15லேருந்து மார்கழி 16 வரைக்கும் தமிழ் மாதம் இருக்குது. அதனால இந்த காலகட்டங்களில் வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் இது 3க்குமே பாசிபிலிட்டிஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதோட ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது, என்னுடைய ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகலை, எப்போ போகும் தெரியலைங்கிறவங்களுக்கு விற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் எதிர்பார்த்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி போகுமானா டெஃபினட்டாக இந்த மாதம் இல்லை. ஆகையினால நீங்கள் அதுக்கு தயார் நிலையில் இருங்க. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் உங்களுடைய 3ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால முயற்சி எகைன் அண்ட் எகைன் ட்ரை பண்ணணும் எந்த ஒரு விஷயத்திலுமே. அது மட்டும் இல்லை, தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் அதிபதி சுக்கிர பகவான் அவர் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்படி இருக்கிறது 4ஆம் இடம்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய கல்வி எஜுகேஷன் நல்லா இருக்குது. அடுத்து உங்களுக்கு அம்மா, யாரெல்லாம் அம்மா இருக்காங்க, அம்மாவால் எனக்கு நன்மைகளை எதிர்பார்க்குறேன்
அம்மாவுடைய அன்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன், ஆதரவு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறேன், அம்மாவால் எனக்கு பொருளாதார உதவி கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அடுத்தபடியாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. இந்த ப்ராஃபிட் எப்போ உங்கள் கைக்கு வரும்னா இந்த டிசம்பர் 20க்கு அப்புறம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் வேலை வாய்ப்புகள் இருக்கா, ஜாப் எப்படி இருக்குது, ஏதாவது தேருமா, வேலையில் முன்னேற்றங்கள் உண்டானா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய மெயினே இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் தான். 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் சர்வீஸ் ஸ்தானத்துக்கு வர்றாரு. இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார், சனி பகவான் பார்க்குறாரு, குரு பகவான் பார்க்குறாரு. இந்த அத்தனை கிரகங்களுடைய பார்வை உங்களுக்கு வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே பெர்மனண்ட் ஜாபில் இருக்கேங்கிறவங்களுக்கும் சரி, அல்லது நான் பெரிய கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன், ப்ரைவேட்டில் இருக்கேன், ஆர் எம்என்சியில் இருக்கேன், ஆர் எனி அதர் அஃபிலியேட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதம் நல்லா இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டீங்களோ ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது. ஒருவேளை ஆல்ரெடி நான் வேலை தேடிட்டு இருக்கேங்களுக்கு வேலை கிடைக்கும். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாயிருச்சு, இனிமேல் வேலைக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, என்னுடைய ஏஜுக்கும் என்னுடைய சர்வீஸுக்குமான ரெகக்னைஸ் கிடைக்குமான்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எப்பவுமே சனி அப்படின்னாலே ஓல்டுன்னு அர்த்தம், ஏஜ்டுன்னு அர்த்தம், எக்ஸ்பீரியன்ஸுன்னு அர்த்தம். இதையெல்லாம் அவர் உங்களுக்கு 6ஆம் இடத்துல பார்க்கறதுனால கண்டிப்பாக கொடுப்பார். அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலையில் இருந்து ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 15 எல்லாமே 15ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப நல்லாவே இருக்குது. குறிப்பாக 7ஆம் தேதிக்கு அப்புறமே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம், கரியரில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நல்லாவே இருப்பீங்க. ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ, இன்சென்டிவோ, அரியர்ஸோ யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ எனி மானிட்டரி பெனிஃபிட், குறிப்பாக ஹைக் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதில் மட்டுமே இல்லை, பெரிய லெவலில் எனக்கு வழக்கு இருக்குது, கேஸ் இருக்குது, டிஸ்பியூட் அண்ட் லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க வழக்குகள்லேருந்து விடுவதற்கு, கேஸில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அத்தனை விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதினாலும் சரி, அல்லது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தாலும் சரி, இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த காலங்களில் ஸ்காலர்ஷிப் எதிர்பார்க்குறது மட்டுமல்ல, இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கும் 7ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மல். யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் இருக்கிறீங்களே கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை, பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 7ஆம் தேதிக்கு அப்புறம் ரேஸில், லாட்டரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். 7ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய துறைகளில் நல்ல புகழ், நல்ல அந்தஸ்து, வருமானங்கள் உண்டு. நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா டிசம்பர் 15க்கு அப்புறம் அரசியல் வாழ்க்கையில் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நாளாக நான் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு இந்த டிசம்பர் 5க்கு அப்புறம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதை காட்ட முருகனுடைய தரிசனம் உங்களுக்கு முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் நீங்கள் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். சந்தர்ப்பம் இருக்கிறவங்கள சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. ரொம்ப நல்ல ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.